கடந்த 4 வீடியோல இஸ்ரேல் ஈரான் அல்லது யூஎஸ் அமெரிக்கா ஈரான் போரை பத்தி நல்ல விலாவாரியா பல தகவல்களை அவங்க கூட ஷேர் பண்ணேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கும், இல்ல பல தகவல்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா இது போர் சார்ந்தது அல்ல, ஆனால் போர் சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரும் ஆனா வராதுங்கிற மாதிரி இந்த இஸ்ரேல் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஈரான் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸை எடுத்து அந்த தகவல்களை எடுத்து அதன் மூலமாக சில தகவல்களை தரவுகளை எடுத்திருக்காங்க. அதன் மூலமா சில எந்த பிப்ளிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பா எடுத்தது யூதர்களுடைய மத நூல், புனித நூல் தோரா, அதுக்கப்புறம் ஓல்டு டெஸ்டமெண்ட் என்று சொல்லக்கூடியது மற்றும் நியூ டெஸ்டமெண்ட். இந்த 3 நூல்களையும் ஆதார அடிப்படையில வச்சு சில தகவல்களை பதிவிட்டு இருந்தாங்க. 1-2 வீடியோ பார்த்தேன். எனக்கு அதுல சொல்லியிருக்கிறது என்ன, அது உண்மையா பொய்யா, அதை பத்தி நான் கவலையே படலை. ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. எதையோ நோக்கி இந்த மாதிரியும் ஒரு அனாலிசிஸ் பகுப்பாய்வு செய்யறாங்க அப்படிங்கறது மட்டும் புரிஞ்சுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்டை விட தோராவை தான் நிறைய கோட் பண்றாங்க. அதான் இல்ல, தோரா மற்றும் ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் கூட அதிகமா எடுத்துக்கிறது இல்லை ரெஃபரன்ஸ். இதை 2 மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஈரான் அழிவு பாதையை நோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தோராலையும் சொல்லியிருக்கு, ஓல்டு டெஸ்டமெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க. அதுலயே ரொம்ப கணிச்சு சொல்லியிருக்காங்க. 2 இனங்கள் தோன்றும், ஒன்று மிக வேகமாக வளரும், ஆனாலும் மற்றது அந்த வேகமாக வளர்ந்து வரக்கூடியதை சாப்பிட்டு விடும், தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அது தோரால சொல்லியிருக்கு, ஓல்டு டெஸ்டமெண்ட்ல சொல்லியிருக்கு. நானும் ஓரளவு படிச்சிருக்கேன். அந்த இதுல ஓல்டு டெஸ்டமெண்ட் தான் படிப்பேன். தோரா அண்ட் ஓல்டு டெஸ்டமெண்ட் சில சைட் எல்லாம் இருக்கு, அதுல போய் பார்த்து சில விஷயங்கள்லாம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர் போட்டேன் பார்ப்பேன். சொல்லியிருக்கு, அது மாதிரி சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதுல குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஈரானுடைய பேர் இருக்கு இல்லையா, இத பர்ஷியா அப்படிங்கிறாங்க. அதனால இந்த பர்ஷியா இன்னைக்கு இருக்கிற ஈரான் அது ஃபுல்லுமே ஜூஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஜூஸ்ல சைரஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய மன்னன் இருந்தாரு, பெரிய ஆளுமை உள்ள மன்னர், பல மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் செஞ்சிருக்காரு. அவரே கோவில் கட்டியிருக்காரு அப்படி அதுல இருக்கு அப்படிங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. ஈரான்ல இருக்கிற ஜூஸுக்கும் எப்படி இஸ்லாமியரானார்கள் அப்படின்னு கன்வர்ஷன் தான். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்கிறோம், சரித்திரப்படி ஈரான்ல இருந்தவங்க அவங்க பர்ஷிய மதம், பர்ஷியால இருந்தவங்க என்ன மதம் சேர்ந்தவங்க அப்படின்னா ஜொராஸ்ட்ரியனிசம். இது எல்லாமே ஆக்சுவலா சவுதி அரேபியால ஒரு காலத்துல பாலிதீயிசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யூதர்கள்கிட்ட மட்டும்தான் மோனோதீயிசம், தி காட் ஆஃப் ஏப்ரஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான். ஜொராஸ்ட்ரியனிசத்திலையும் அவங்களுடைய புனித நூல் ஜெண்ட் அவஸ்தான், அவங்களும் அந்த மோனோதீயிசம் படி ஒரே கடவுள் தான், அஹூரா அப்படின்னு. அந்த கடவுளை தான் அவங்க ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள், ஒரே மாதிரி வழிபாடு தான். அது ஆக மொத்தம் ஈரான்ல யூதர்கள் இருந்தாங்க, அவங்க கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்றது சரியான தகவலா படலை எனக்கு இந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது. அங்க இருந்தவங்க ஜொராஸ்ட்ரியன்ஸ் அப்படிங்கிறது, அவங்களுக்கு யூதர்கள் மேல எந்த காலத்திலுமே வெறுப்பு இருந்தது. மாறாக ஜொராஸ்ட்ரியன்ஸ் எல்லாம் விரட்டி அடிச்சு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இஸ்லாம் வளர்ந்தது ஈரான்ல. அதுக்கு முன்னாடி அது ஜொராஸ்ட்ரியன் நாடா தான் இருந்தது. சரி, ஓல்டு டெஸ்டமெண்ட் படி ஈரான் அழிக்கப்படும் அப்படின்னா ஜூஸ் அழிக்கப்படும் அப்படின்னாக்க நல்லா கவனிங்க. அவங்க எந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாருங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது சொல்றாங்க. என்னன்னா மேகி, MAGI, அந்த சாப்பிடுற மேகி கிடையாது. 3 அரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய பேர் கூட நான் வச்சிருந்தேன். அந்த 3 பேர் யார் யாருன்னு சொல்றாங்கன்னா மெல்சியார்னு ஒருத்தர், அப்புறம் காஸ்பர் இல்லைன்னா கேஸ்பர், அதுக்கப்புறம் பல்தசார். இவங்க 3 பேரும் 3 wise men from the east. நல்லா கவனிங்க. 3 மிக புத்திசாலித்தனமான அறிவு சார்ந்த அறிவு கூர்மையான 3 பேர் நார்த் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை தொடர்ந்து அது வழிகாட்டுதல் பேர 12ஆம் நாள், நல்லா கவனிங்க, 12 நாட்கள் கழித்து பரிசு பொருட்களுக்கெல்லாம் குழந்தை இயேசுக்கு கொடுத்து விட்டு சென்றார்கள். இவங்க 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் இதுல இருந்து பர்ஷியா, இன்னொருத்தர் ஆப்பிரிக்கால, இன்னொருத்தர் யூரோப்ல இருந்து வந்தாருங்கிறாங்க. ஆனா 3 wise men from east அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடிக்குது. இந்த வீடியோல சொல்லியிருக்கப்பட்ட தகவல்கள் சரியில்லையோ அப்படின்னு இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இவங்க வந்தாங்க, இதை பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவே யூதர் தான், ஆனா அவர் யூதர்களால தான் இறந்து போனார், அதுவும் நமக்கு தெரியும். அப்ப இவங்க சொல்றது இஸ்ரேல் ஈரான் அழிக்குதுன்னா அங்க யூதர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி யூதர்கள் அழிக்க முடியும்? அவங்க கேள்விக்குறியும் வரும். இப்ப சொல்லலாம் அவங்க மதம் மாறிட்டாங்க அப்படின்னு, இருந்தாலும் ஆதாரமா அவங்க யூதர்கள் தானே, அதை எப்படி அழிப்பாங்க? இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் எழுது. இது ஒரு பக்கம் இருக்குங்களா? இது மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லி
பண்ணிருக்காங்க. ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி பிப்ளிக்கல் பேஸ்டாவே பார்த்தேன். நான் சர்ச்சில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி பல முரண்பாடான தகவல்களை சொல்லி அதுக்கு பல பேர் கண்டனம் தெரிவிச்சாங்க. அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாப்பண்ணம் திட்டி தீர்த்திருக்காங்க. இது வந்து ஏதோ குக்கப் பண்ண மாதிரி இருக்கு இந்த ஸ்டோரி. இது ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் இல்ல, நியூ டெஸ்டமெண்ட்டையும் ஃபாலோ பண்ணல, ஜெயந்த அவஸ்தாவையும் ஃபாலோ பண்ணல, தோராவையும் ஃபாலோ பண்ணல, எதையுமே ஃபாலோ பண்ணாம யாரோ மனத்துக்கு தோணா மாதிரி கண்ணாப்பண்ணான்னு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல இந்த 2-3 வீடியோலயும் இதே மாதிரி தான் வந்திருக்கு. அதை சொல்லியிருக்காங்க அவங்க. இது ஒரு பக்கம். இதுக்கு அப்புறமா இன்னொரு ஸ்டோரி பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, அது இப்ப வந்து ஓப்பனாவே வெட்ட வெளிச்சமாவே பதிவுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சு. இந்த எண் 12 இருக்கு இல்லையா, இது ஓல்டு டெஸ்டமெண்ட், தோரா எல்லாத்துலயும் ஒரு புனிதமான எண்ணாக கருதப்பட்டு பல விலாவரியான தகவல்களை சொல்லியிருக்கு. அதுல இருக்கு. அந்த தரவுகளை எடுத்து சில தகவல்களாக இந்த வீடியோக்களை பதிவுகளாகவும் போட்டிருக்காங்க. என்ன அந்த எண் 12 அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எதனால முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்பர் 1, முதல்ல இந்த 12ஆம் எண் வந்து யூதர்களை பொறுத்தவரை டிவைன் கோடு, டிவைன் ஆர்டர். ஆக்சுவலா 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தாங்க, 10 கட்டளைகள் மோசஸ் கொடுத்தது தான் இருக்கு. இது 12 எங்கேருந்து வந்துச்சு தெரியல, பட் சொல்லியிருக்காங்க. அதுல தரவுகள் இருக்கு. அதுல இருந்து எடுத்து தகவலா கொடுத்துருக்காங்க, பதிவுகளா போட்டிருக்காங்க. ஸோ டிவைன் ஆர்டர் மற்றும் டிவைன் ஒரு கட்டுப்பாடு அது மாதிரி. அதுக்கப்புறம் என்னன்னா, எல்லாமே அதுல ஒரு ஒழுங்கீனமானது, பர்ஃபெக்ஷன் இருக்கும், துல்லியமா இருக்கும் அந்த 12ஆம் நம்பரை பொறுத்தவரை. அதுக்கப்புறம் அது வந்து முழுமை பெற்றது, கம்ப்ளீட்னஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. பர்டிகுலரா எந்த இடத்துல சொல்றாங்கன்னா, கடவுளின் ராஜ்யத்தில் எல்லாமே கட்டுப்பாடோடு நன்மையாக டிவைனிட்டியோட ஒரு ஆர்டர்லி மேனர்ல பர்ஃபெக்ஷனோட இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கோட்பாடு யூதர்களால கடைபிடிக்கும். அது அப்படியே ஓல்டு டெஸ்டமெண்ட்ல இருக்கு, நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கு. அது சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுதான் நான் எடுத்து படிச்சு உங்களுக்கு சொல்றேன். இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த மாதிரி சொல்லும் போது கடவுளின் ராஜ்யம் அப்படிங்கிற கடவுளை வந்து ஒரு கிங் அப்படிங்க. முன்னாடி இந்த 3 வைஸ் மேன் சொன்னாங்களே, பைபிள்லயோ ஓல்டு டெஸ்டமெண்ட்லயோ தோராலையோ அவர்கள் அரசர்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. இது தரவு இருக்கு. ஆனா லேட்டர் ஆன் பிற்காலத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை இயேசு பிறந்திருக்கிறது வந்து ஒரு அசரீர் மூலமா, அந்த ஸ்டார் மூலமா அவங்களுக்கு தெரிய வருதுனால அவங்கள வந்து ஒரு ராஜாக்கள் என்ற ஒரு நிலை வச்சுதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்கள கிங் அப்படின்னு சொல்றாங்க. 3 கிங்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா, கடவுள் வந்து ஒரு அரசாட்சி மாதிரி வச்சிருக்காரு. அதுல வந்து நல்லாட்சி செய்யறாரு அப்படிங்கிறாங்க. கடவுள் வந்து எப்படி ராஜ்யம் நடத்த முடியும்? இதுவே தவறான கோட்பாடுன்னு பல பேர் பதிவு போட்டிருக்காங்க. நம்பர் 1. இரண்டாவது, அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜெருசலம், மினிஸ்ட்ரி ஆஃப் பெத்லஹேம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஈவன் சவுத் இந்தியா, இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சு மிஷனரிஸ் எல்லாம் இருக்கு. அவங்க ஏன் மினிஸ்ட்ரி சொல்றாங்க ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு புரியாம. ஏன் மினிஸ்ட்ரி அப்படின்னா, இந்த மினிஸ்ட்ரி எல்லாமே கிங் ஜீசஸ் அவருக்கு கீழே இருக்கிறதாக, அவர் அரசர், அவருக்கு கீழே மந்திரி சபை, அந்த மாதிரி அவங்க ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கு, பரப்புரை செய்யறாங்க பாக்குறோம். சால்வேஷனுக்கும் அரசருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கு. நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை பரப்ப வந்திருக்கீங்களா, இல்ல ஒரு அரசாட்சியை பத்தி சொல்ல வந்திருக்கீங்களா? எதுக்கு அரசர்னு சொல்ல பல பேர் பதிவிட்டு. இதெல்லாம் அந்த பதிவு. 12ஆம் நம்பர் எண் மிக மகத்துவமானது, ஸ்பிரிச்சுவலி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. இஸ்ரேல்ல அப்ரஹாமுக்கு 2 மகன்கள். அதுல ஒருத்தர் வந்து ஜாக்கப், இன்னொருத்தர் வந்து இஸ்மாயில் அப்படின்னு. இதுல வந்து சில கருத்து வேறுபாடுகள். இஸ்மாயில வந்து இஸ்மாயில் அப்படின்னுவாங்க இஸ்லாமியர்கள், அப்ரஹாம வந்து இப்ராஹிம்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி ஜேக்கப் வந்து யாக்கூப் அப்படின்னு இதெல்லாம் இருக்கு. ஜஸ்ட் நான் படிச்சிருக்கேன், கொஞ்சம் ஒரு புரிதலோட தான். இது வந்து யாரையுமே இழிவுபடுத்துறதுக்காகவோ இல்ல இதுவோ சொல்லலாம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலவி வரும் சொல்லாடல்கள் இது. அதை பத்தி தான். அந்த ஜேக்கப்க்கு வந்து 12 மகன்கள் இருந்தார். ஒவ்வொருத்தரையும் ஒரு கோத்திரமா அவர் மாத்தினாரு. அதாவது டிரைப்ஸ், தமிழ்ல கோத்திரம்னு சொல்றோம். அது ஆக்சுவலா என்னுடைய கிறிஸ்துவ நண்பர்கள் எல்லாருமே, எப்பா எங்க இதுல ஜூஸ்லயும் 12 கோத்திரம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ற அந்த டோன்ல இருந்தே அவங்க எந்த இடத்த திருநெல்வேலிக்காரர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்க இதுலயும் கோத்திரம் இருக்குப்பா, 12 கோத்திரம் இருக்கு. சோ அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் தான் இந்த ரப்பி அப்படிங்க. இந்த ரப்பி கோத்திரம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அந்த கிளான் இல்ல அந்த ட்ரைபு, அவங்க தான் அந்த பூஜை புனஸ்காரம்லாம் செய்வாங்க. சினகாவுக்கு போய் எல்லாமே செய்வாங்க. அந்த மாதிரி அவங்கள தவிர வேற ட்ரைபிள் இருக்கிறவங்க செய்ய முடியாது. இப்ப உடனே அங்க வந்து கேள்வி, எல்லோரும் சமம், யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு அங்க போய் சொல்ல முடியுமா? தெரியாது. அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு. எல்லா மதங்களும் இருந்திருக்கு. அவ்வளவுதான்.
சரி, ஓகே, நம்ம இந்த விஷயத்துக்கு வந்தோம். ஸோ அந்த 12 நபர், அது ஒரு கோத்திரம், 12 கிளான், அது இம்பார்ட்டன்ட். 12 வருது. அதுக்கு அடுத்தது அது பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவுக்கு 12 அப்போஸ்டல்ஸ், போதகர், அவரை ஃபாலோ பண்றோம். ஆனா ஒரு துக்கமான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு தரவுல நான் படிச்சேன் என்ன அப்படின்னா, 12 பேருமே குரூசிஃபைடு, இயற்கை மரணம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் செயின்ட் தாமஸ் இந்தியாவுக்கு வந்ததாக சில தரவுகள் இருக்கு. அது ஆனா அதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாட்டிகன்லயே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல சில வருடங்களுக்கு முன்னாடி பதிவிட்டு பார்க்கலாம். யாராவது போல பார்க்கலாம். என்னால காமிக்க முடியாது. நான் படிச்சிருக்கேன், வச்சிருக்கேன், ஆனா காமிக்கிறது கஷ்டம். அது ஒரு பாயிண்ட். ஸோ 12 அப்போஸ்டல்ஸ், அங்கேயும் 12 வரும். அதுக்கப்புறம் ஜெருசலத்துல கோவில் கட்டி 12 வாசல்கள் வைக்கப்பட்டு 12 திருப்பியும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து 12 நாட்கள் கொண்டாட்டம் அப்படி 25th டிசம்பர்ல இருந்து 5th ஜனவரி வரைக்கும் வருடம் 12 நாட்கள் கொண்டாட்டம் அதுல வச்சிருக்காங்க. இதுல ஒரு சின்ன வேடிக்கை என்ன அப்படின்னா, வேடிக்கை இல்ல, ஒரு வித்தியாசமான அப்ரோச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரஷ்யால மட்டும் 25ஆம் தேதி டிசம்பர் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். இயேசு பிறந்த தினம்னு அதை எடுத்துக்கிறது. அவங்க ஜனவரி 4 தான் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமா எடுத்துக்கிறாங்க. அதாவது ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் சொல்லுவாங்க. அவங்க அந்த தான் ஃபாலோ பண்றாங்க. அது ஒரு விஷயம் முக்கியம். அங்கேயும் 12 வருது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மேகி, அதாவது மெல்சியார், அதுக்கப்புறம் காஸ்பர், இன்னொருத்தர் பெத்தலெட்ஸ், அவங்க குழந்தை இயேசு பிறந்து 12 நாட்களுக்கு அப்புறம் பரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு. ஸோ 12 அங்கேயும் வருது. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா கடவுள் நம்பிக்கை மிக மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் 12ஆம் நாள் புனிதமானது என்று கருதிதான் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அங்க கொண்டு கனெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த புனிதத்தன்மை வாய்ந்தது 12ஆம் நம்பர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த எபிசோடோட 5 எபிசோடா இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கிற பல நாடுகள் எல்லாம், இன்க்ளூடிங் இப்போ கட்டார் கூட, ஏன்னா அங்கதான் ஏர்பேஸ் அல் உதீன், அது அப்புறம் இந்த 12ஆம் நம்பர் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் இந்த 5 எபிசோட்ல. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு இந்த ஈரான், இஸ்ரேல் அதை பத்தி கொஞ்ச நாளைக்கு நம்ம மறந்துடலாம். ஏன்னா இனிமே உடனடியாக எந்த ஆபத்தும் நடக்காது, போர் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. வேற எங்கேயாவது ஆரம்பிக்கலாம். அநேகமா பங்களாதேஷ்ல ஏதாவது சில்மிஷங்கள் நடக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதை தவிர உள்நாட்டிலையும் சில முன்னெடுப்புகள் எடுத்து வருவதாகவும் தெரிகிறது. பீகார் எலெக்ஷன், மற்ற மாநில எலெக்ஷன்ல 26ல வெஸ்ட் பெங்கால், பல கருத்துக்களை மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது சில வரலாம். அது வரும்போது அதனுடைய என்ன பார்வையிலேருந்து எப்படிங்கிறத அதனையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் மிகவும் நன்றி. வணக்கம்.